ஒரு ராஜா கஜானாவுக்கு யார காவலாளியா நிப்பாட்டலான்னு ஒரு போட்டி வைக்கிறார். இப்ப இந்த கஜானாவுடைய கதவை காமிச்சு, இப்ப இந்த கதவுக்கு சரியான சாவியை யாரு கொண்டு வராங்களோ அவங்க தான்ப்பா கஜானாவுக்கு காவல் அதிகாரி. இப்போ தூரத்துல இருந்து ஒருத்தன் பாக்குறான், இந்த கதவை வந்து இந்த மாடல்ல பண்ணிருக்காங்க, இந்த கதவை எப்படி பண்ணலாம், இதுக்கு சாவியை எப்படி கிரியேட் பண்ணலாம், இந்த சாவியோட டிசைன்லாம் வரைஞ்சிட்டு சாவியை செய்யறதுக்கு ஒரு ஆள் போனான். ரெண்டாவது ஆளு கதவை பார்த்தான், இதை எப்படி உடைக்கலான்றத பார்த்தான். இந்த சுத்தியல் எடுத்துட்டு வந்தோம்னா இப்படி அடிக்கலாம், இதை எப்படி அடிக்கலாம், கதவையே தூக்கிடலாம். ரெண்டாவது ஆளு சுத்தியலை ரெடி பண்ண போனான். மூணாவது ஆள் கொஞ்சம் கிட்டக்க போனான், கதவு கிட்டக்க போய் அந்த கதவை தொட்டான் சார். தொட்டா கதவு திறந்துருச்சு. கதவு அங்க பூட்டவே இல்லை. நம்ம என்ன பண்றோம்னா தூரமா நின்று இதுக்கு என்ன சாவின்னு யோசிச்சுட்டு இருக்கோம், இந்த கதவை எப்படி உடைக்கிறதுன்னு யோசிக்கிறோம். யாருமே அருகில போய் தொடுறதுக்கு தயாராகவே இல்லை. தூரம் நின்று யோசித்தால் குட்டை கூட ஆழம்தான், நேரில் சென்று நேசித்தால் கடலும் நமது தோழன்தான். நமது முயற்சியை பண்ணி தான் பார்ப்போமே. சில இடங்கள்ல ஏன் தூரமா நின்று தயங்கியே நிக்கணும், இது நமக்கு ஒத்து வரும் ஒத்து வராதுன்னு ஏன் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், முயற்சி செஞ்சு பார்ப்போமே அதை.